இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்க்கலாம். மத்தியானம் நான் எடுக்கலை, ஏன்னா மத்தியானம் வேறு வேலை இருந்ததுனால முடியல. சரி, இப்போ டின்னர் என்னென்னு பார்க்கலாம். நைட்டுக்கு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் இதுவும் சிக்கன் குருமா மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சுரக்காயும் எறாவும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ சூடு பண்ணுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது போடலான்னு பார்த்தேன், மத்தியானம் வேலை இருந்ததுனால போட முடியல. இன்றைக்கி இது ரெண்டும் இருக்குது. நைட்டுக்கு இட்லி போட்டுட்டு அதோட டின்னர் முடிச்சிக்கலான்னு பார்த்தோம். பண்ண வேண்டிய பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, அதோட அதை கழுவிட்டு வேலை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு இட்லி போட்டணும். இப்போது ஏற்கனவே பண்ணதெல்லாம் சூடு பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன் நைட்டு. இப்போ அதோட அவ்வளோதான். இது குருமாவும் சூடு பண்ணிட்டேன். குருமாவும் இதுவும் சைட் டிஷ்ஷும் மாற்றிட்டாங்க. அடுத்தது இட்லி போட்டு நைட்டுக்கு காட்டிக்கிறேன். அடுத்ததுக்கு மாற்றிட்டு மூடி வச்சுட்டாங்க. அடுத்தது இட்லி போட்டுக்கலாம். பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாங்க. இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டேன், இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வீட்லேயே தான் அரைப்போம் மாவு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் அரைச்சி வச்சுக்கோம் மாவு. இந்த மாதிரி நல்லா தான் இருக்கும் இட்லி. இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. குருமா ஊற்றிக்கலாம். ரொம்ப வளக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சுது. போட்டு தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.